ஏசாயா 55 1 5 வரை. Isaiah chapter 55 verse number 1 through verse number 5. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, எல்லாரும் சத்தமாய் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. நாம் காதுகள் கேட்கும் அளவில் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஜீவன் நம்மை தொடும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள் அமைதியாக. எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? நான் கேட்டேன், எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? அப்படின்றால் இயற்கையாக வந்திருக்கிறீர்கள். ஆவிக்குரிய விளக்கம் வேறு. நாம் வரும்பொழுது எப்படி வர வேண்டுமா? வாங்கிக் கொள்ளத்தக்கதாக வர வேண்டும். அது மாத்திரமல்ல, வாங்கிக் கொண்டதை சாப்பிட வேண்டும். ஆமென். அநேகர் வருகிறார்கள், ஆனால் வாங்கிக் கொள்ளத்தக்கதாக வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். வந்தவர்கள் வாங்கிக் கொள்ளத்தக்கதாக வரும் பொழுது வாங்கிக் கொண்டதை கர்த்தர் சாப்பிடும்படியாக அழைக்கிறார். இன்று சாப்பிடுகிற காரியங்களே நம்முடைய வாழ்க்கையின் பலனாக மாறுகிறது. சரீர ஆகாரமாகட்டும் ஆவிக்குரிய ஆகாரமாகட்டும், தேவன் பேசுகிற காரியங்கள் ஜீரணிக்கப்படத்தக்கதாக உட்கொள்ளப்பட்டாக வேண்டும். பார்ப்பதற்காக ஆகாரங்கள் இல்லை. ஆமே. பார்த்து ரசிப்பதற்காக ஆகாரம் இல்லை. பார்த்து ருசிக்கவே ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது ஒரு அனுபவம். பார்த்துவிட்டு செல்ல கர்த்தரிடத்தில் யாரும் வந்ததாக சரித்திரம் இல்லை. வந்து பாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை ருசித்தார்கள். இல்லை என்றால் சீஷலாக மாறி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழம் உண்டு. ஆண்டவர் சில பரிமாணங்களை மாற்றி அமைக்கத்தக்கதாய் வழக்கமாய் கேட்ட காரியங்கள் தான், வழக்கமாய் வாசிக்கிற வார்த்தைகள் தான், வழக்கமாகவே சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற அவருடைய தாற்பயங்கள் தான், அப்படி என்றால் யதார்த்தங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நமக்கு பரிமாணங்களை மாற்றி ஆழங்களை மாற்றுவதின் நோக்கம், நம்மை அவர் நம்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை நம்புகிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்பவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உருவாக்க மாட்டார். அவர் உருவாக்குகிற பாத்திரங்கள் எல்லாம் அவருடைய நம்பிக்கையை பெற்ற பாத்திரங்கள். ஆமே. அதனால் தான் வந்திருக்கிறீர்களா என்று நான் கேட்டது வெறும் வாக்கியத்திற்காக அல்ல, ஆவிக்குரிய விளக்கம். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்று ஒரு முக்கிய குறிப்பிலே அநேக முறையாய் நான் வேதாகம வகுப்பிலும் தேவன் நடத்தினபடி அந்த சத்தியத்தை பேசி இருக்கிறேன். போதகர் பேசி இருக்கிறார். நாம் திரும்பவும் கேட்க போகிறோம். கேட்டு புரிந்து கொள்ளத்தக்கதாய் வாங்கிக் கொள்ள போகிறோம். 3வது வசனம் இதிலே சொல்லி இருக்கிறது, உங்கள் செவியை சாய்த்து
என்னிடத்தில் வாருங்கள். பாருங்கள், ஆண்டவர் அழைக்கும் பொழுதே எப்படி அழைக்கிறார் என்றால், என்னை பார்க்கும்படி வாருங்கள் என்று அழைக்கவில்லை. ஆமே, வந்து பாருங்கள் என்றால் மேசியாவை கண்டோம் என்றும் சீஷர்கள் சொன்னார்கள். எதை கண்டார்கள் என்பதுதான் கேள்வி. ஒரு மனுஷனை பார்க்க செல்கிறோமா? அது மனுஷியும் சேர்த்துதான். ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் பாஷையை பயன்படுத்துகிறேன். ஒரு மனுஷனை காண செல்லுகிறோமா அல்ல வேற எதை பார்க்க செல்லுகிறோம் என்பது சபைக்கு தேவன் வைக்கிற கேள்வி. கர்த்தர் சீஷர்களிடத்தில் கேட்டார், ஜனங்களிடத்திலும் கேட்டார். எதை பார்க்க சென்றீர்கள்? யாரை காண சென்றீர்கள்? யாரை பற்றி கேட்டார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். வனாந்தரத்தில் கேட்ட ஒரு சத்தத்தை பற்றி பேசினார் பெரியவர். ஆமென். நான் இதை தயாரிக்கவில்லை, ஆதலால் எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது தேடி பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. காற்றில் அசையும் நாணலையோ? எதை பார்க்க சென்றீர்கள்? வனாந்தரத்துக்கு சென்றீர்களே, எதை பார்க்க சென்றீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ அல்ல எதை பார்க்க சென்றீர்கள்? அரண்மனையில் வசிக்கும் ராஜாவையோ? யாரை பார்க்க சென்றீர்கள்? யோவான் ஸ்நானகனை பற்றி இயேசு சொன்ன வார்த்தைகள். ஏனென்றால் ராஜரீகமாக ஜீவிக்கிறவர்கள் அரண்மனையில் இருக்கிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுடைய சத்தம். அவனை காண வனாந்தரத்தில் சென்றீர்கள் என்றால் எதை காண சென்றீர்கள்? முக்கியமான கேள்விகள். வேதத்தில் கேள்விகள் வந்தாலே கவனிக்க வேண்டும் என்ற அர்த்தம். பதிலை பெரும்படியாய் கவனிக்க வேண்டும். இயேசுவை சொன்னார், அநேகர் பார்க்க சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க சென்றார்கள்? ராஜாவின் தோற்றத்தில் இருந்தவனை அல்ல. இடையிலே கச்சையை கட்டினவனாய், காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் புசிக்கிறவனாய் தென்பட்டவன் உலகத்தின் பார்வையில் விசித்திரமானவன். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் விசித்திரமானவர்கள், யாராலும் நிதானிக்கப்பட முடியாதவர்கள், கர்த்தரால் நிதானிக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறவர்கள். ஆதலால் தான் ஆவியில் பகுத்தறியத்தக்கதாய் தேவ ஜனத்தை ஆவியானவர் அழைக்கிறார். ஆமென் என்று சொல்லி நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். சிறிய ஆலயத்திலும் வெளியில் இருக்கிறவர்களும் தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிறவர்களும் அப்படியே சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் அங்குதான் எல்லாம் துவங்குகிறது. உங்கள் செவியை சாய்த்து. அப்படி என்றால் செவி இருக்கலாம். இது செவி, இது இயற்கையாக நாம் பார்க்கிற காது. ஆனால் சாய்ப்பது என்பது இதை அல்ல, கவனித்தலை. நன்றாய் கவனிங்க. சில காரியம் புரிய வேண்டும், இல்லை என்றால் புரியவில்லை, எனக்கு சரியாய் செவியில் கேட்கவில்லை என்றால் நாம் செய்வது என்ன தெரியுமா? சாய்த்து கேட்பது. எனக்கு புரியவில்லை, இல்லை என்றால் சொல்வது புரிய வேண்டும் என்ற நிலைமை வரும் பொழுது ஒரு மனுஷன் செய்வது, மனுஷியும் சேர்த்து செவியை சாய்த்து கேட்பது. கர்த்தர் ஏன் சத்தமாய் பேசினா தெரியுமா? காது கேட்கவில்லை என்பதற்காக அல்ல, கேட்பது கவனிக்கப்பட்டாக வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது எதை பார்க்க வருகிறோம்? நல்ல சபை என்றால் என்ன விளக்கம்? நன்றாய் கவனியுங்கள். நல்ல சபை என்றால் என்ன விளக்கம்? கட்டட வசதியா? குளிர்சாதன வசதியா? நல்ல இருக்கைகளா? வசதியாக உட்காரக்கூடிய அமைப்பா? தீவிரமாய் வருகிற பிரசங்கங்களா? இல்லை என்றால் பார்க்க வசீகரமாய் தென்படுகிற இசையமைப்பாளர்களா? இல்லை என்றால் கேட்பதற்கு இனிமையாய் வருகிற இசையா? இல்லை. எதை பார்க்க வருகிறோம்? யாரை காண வருகிறீர்கள்?
என்பதை கர்த்தர் சொல்லி தருகிறார். அதை இயேசுவும் யோவான் ஸ்நானகனை வைத்தே பேசினார். நீங்கள் காண்கிற இயற்கையின் உலகத்தின் அமைப்பை, அலங்காரத்தை, உடையை, காட்சியை தாண்டி நான் சொல்லுகிற காரியத்தை கவனிக்க சொல்லுகிறவர்கள் யார்? சபையின் அமைப்பு அது. நல்ல சபை என்றால் அர்த்தமே அது. 1000 பேர் வரலாம் என்றால் ஏராளமான கூட்டத்தினர் வரலாம். இயேசு எப்பொழுதுமே வித்தியாசமானவர். 1000 ஜனங்கள் கூடி ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் வந்திருக்கையில், சரியாய் வேதம் சொல்லுகிறது, 1000 ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூடி வந்திருக்கையில் இயேசு சொன்னதாவது என்று வரவில்லை. இயேசு முதலாவது தன் சீஷர்களை நோக்கி சொன்னதாவது, 1000 கூட்டம் வரலாங்க, மிதிக்கத்தக்கதாய் நெருங்கி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரின் உள்நோக்கம் வேறு, ஒவ்வொருவரின் காதுகளின் அமைப்பு வேறு, பார்வையின் தன்மைகள் வேறு, நோக்கங்கள் வேறு, உள்ளான எண்ணங்கள் வேறு. அதனால் தான் முதலாவது சீஷர்களை நோக்கி பேசினார். நாம் எங்கும் இல்லை. கடந்த வாரம் நான் பேசி முடித்ததாக நம்ப முடியாத அதிகாரம் லூக்கா 12:1 பேசியிருக்கிறேன். வீட்டில் சென்று கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது சீஷர்களை நோக்கி பேச துவங்கினார். அந்த பேச்சு மிகவும் பயப்படத்தக்கது. சொல்வார்கள் அல்லவா, பராமரிப்பின் வார்த்தையை பேசுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க இன்னும் நல்ல உணரத்தக்கதாய் பேசுங்க. இது உணர்வு என்றால் நன்மையாய் தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற உணர்வு என்றால் அதிலே எவ்வளவு விசேஷம் என்று புரிய வரும். ரகசியமாய் பேச வேண்டிய வார்த்தைகளை 1000 பேர் கூடியிருந்த இடத்தில் சீஷர்களை நோக்கி முதலாவது பேசினார். கடைசி காலங்கள் எப்படி இருக்கும்? மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக என்ன சம்பவிக்கும்? எப்படி உங்களை நடத்துவார்கள் மனுஷர்? எப்படி உங்களை புறக்கணிப்பார்கள்? எப்படியெல்லாம் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள்? யாருக்கெல்லாம் முன்பாக உங்களை கொண்டு போய் விடுவார்கள்? ஆனாலும் கவலைப்படாதிருங்க. என்னத்தை பேசுவேன், எதை மாறுத்துறமாய் சொல்லுவேன் என்று கலங்காதே, பயப்படாதே. ஏனென்றால் அந்நேரத்தில் நீங்கள் பேச வேண்டியவைகளை ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். ஹalleluya. It's about a journey. ஏதோ டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கர்த்தர் கூட இருப்பார் என்றால் என்ன அர்த்தம்? ஸ்லைட் சிச்சுவேஷன்ஸ்ல கூட இருந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென் என்று சொல்லுங்க. Through thin and thick situations, some people are always with us. டயலாக் இருக்கு. ஆனா இதே கர்த்தர் விரும்பி கேட்க விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிற அனுபவம் உனக்கு உண்டென்றால் என் மகனே மகளே, உன்னுடைய மோசமான சூழ்நிலையில், யாரும் உனக்கு உதவ முடியாத நிலைமையில், உதவியற்று நீ கூக்குரலிடும் நேரத்தில் உனக்காக நானே பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டார். கரங்களை தட்டி சந்தோஷமா அவரை மகிமைப்படுத்துங்க. சபையில யார் இதெல்லாம் சொல்லி தர வேண்டிய முகாந்திரங்கள் இல்லைங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரியாயும் உங்கள் மேல் போதகராய் வைக்கப்பட்ட அவருடைய அழைப்பு வந்ததினாலும் நான் இதை பேச வேண்டாம். யாரும் சொல்லி தந்து இதை செய்ய வேண்டிய முகாந்திரங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு தேவனால் தொடப்பட்டு, போஷிக்கப்பட்டு, பராமரிக்கப்பட்டு, பண்படுத்தப்பட்டு, பாதுகாக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவர் வார்த்தை வரும் பொழுது சும்மா இருக்க முடிவது இல்லை. அதனால் தான் வருகிறது ஹalleluya என்ற வார்த்தைகள், ஆமென் என்ற சத்தங்கள், இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள், அப்படியே ஆகட்டும் என்று அர்ப்பணிக்கிற வார்த்தைகள். காரணம் ஆண்டவர் அன்பு பிள்ளையினிடத்தில் காட்டுகிற நெருக்கம். அது எத்தனை முறை படித்தது. செவியை சாய்க்கிறவர்கள் யார்?
எதையோ பேசுறாங்க, போயிட்டு போகட்டும் என்று சொல்லுகிறவர்கள் சாய்க்க மாட்டார்கள். சத்தம் கேட்கல, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை என்று சொல்லி போய்விடுகிறவர்கள் யார் தெரியுமா? சொல்லப்பட்டதை கேட்க உணர்வற்றவர்கள் ஒன்று. இரண்டாவது, அதை ஏன் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இரண்டாவது சொன்னேன். மூன்றாவது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று யோசிக்கிறவர்கள். சில நேரம் அநேக முறை நானும் கேட்கப்பட்டதை அறியாமலேயே மாறுத்திரம் சொல்ல யோசித்தது உண்டு. சில நேரம் பேசப்பட்டவைகள் எல்லாவற்றையும் கேட்டது இல்லை. நம் எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் உண்டு. மனுஷர்களிடத்தில், உறவுகளிடத்தில், நண்பர்களிடத்தில், அந்நியர்களிடத்தில், புறஜாதிகளிடத்தில். ஆனா கர்த்தரிடத்தில் என்று வரும்பொழுது அவரும் எல்லாரை போல் ஒருவர் அல்ல. அவர் எல்லாரும் அல்ல. அவர் என்றாலே யார் என்பதை காட்டியே வந்தவர், உணர்த்தியே வந்தவர். அவர் என்றாலே ஒருவர் தான். அப்படிப்பட்டவர் பேசும் பொழுது சொல்லி தருகிறார். நீ வரும் பொழுதே உன் செவியை சாய்த்து வா. யாரை காண வருகிறாய் என்பதை அறிந்தே வா. எவரிடத்தில் நெருங்குகிறாய் என்பதை புரிந்தே நெருங்கு. உணர்வற்ற கூட்டத்தில் இருக்கிற பிள்ளை அல்ல நீங்கள். யாரோ ஒருவர் வந்தார், நானும் வந்தேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல நீங்கள். கர்த்தர் பிரித்தார், சொல்லி சொல்லி பிரித்தார். ஏன் பிரிக்கிறேன் என்று சொல்லி பிரிக்கிற தேவன். உலகத்தை விட்டு பிரி, சத்தியத்திற்காக நெல் என்ற கட்டளை அல்ல இது. அன்பாய் நடத்தப்பட அழைத்த தேவனுடைய கட்டளை என்றால் அதுவே பாதுகாப்பு. கட்டளையே விளக்கு, போதக சிக்ஷையே வழி. நான் ஆண்டவர்கிட்ட வருகிறேன் என்றால் எதற்கு வருகிறேன்? யாரை பார்க்க வருகிறேன்? சபையே கவனியுங்கள். எந்த சபையும் இதை கவனித்தாக வேண்டும். என்றால் சபை என்றாலே தேவனுடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். யாருக்காகவும் சபைக்கு நீங்கள் வர வேண்டாம். இது அதிர்ச்சிக்குரிய வார்த்தை அல்ல, அதிகாரத்திற்குரிய வார்த்தை. கர்த்தரை காண வர வேண்டும். வந்து பாருங்கள். அழைப்பது நண்பனாய் இருக்கலாம், தோழியாய் இருக்கலாம், நமக்கு தெரிந்தவராய் இருக்கலாம், நம்பிக்கைக்கு பாத்திரமானவராய் இருக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள் என்று சொன்னது இயேசுவை. எதை கண்டார்கள்? ஒரு யூத மனுஷனையா? நீண்ட அங்கி தரித்தவரையா? ரபி என்ற அநேகரால் அழைக்கப்பட்டவரையா? யாரை பார்த்தார்கள்? அதுதான் வித்தியாசம். அதனால்தான் சொல்லுவார் இயேசு எப்பொழுதுமே, வந்து வா, உங்களுக்கெல்லாம் உறங்க ஒரு இடம் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் தாங்க வாழ்ந்தார் அவர். கண்டவர்கள் மாறினார்களே. இதுதான் சவால்ங்க. இன்னைக்கு இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்கும் கேட்டா எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏன் தெரியுமா? உலக தோற்றத்தில் அது இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறேன். இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? பேதுருவும் கேட்டான், என்ன கிடைக்கும்? வந்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னவன் இல்லை. அதுதான் வித்தியாசம். பேதுருவை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். வந்தால் என்ன கிடைக்கும் என்ற கூட்டத்தில் இருந்தவன் அல்ல அவன். வந்துவிட்ட பிறகு கேட்டவன், உமக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டோமே, என்ன கிடைக்கும்? அந்த ஸ்டேஜ் வேற. வருவதற்கு முன்பாகவே பண்ண கால்குலேஷன் அல்ல, கணக்கு அல்ல அது. வருவதற்கு முன்பாகவே கணக்கை முடித்து வந்தவன். ஒரு கோபுரத்தை கட்ட தீர்மானித்தால் உட்கார்ந்து ஆலோசிக்க வேண்டும். இதை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும்? ஒருவேளை அவன் தீர்மானிக்காமல் போனான் என்றால், அவன் கட்டி முடிக்க திராணி இல்லாமல் நிறுத்திவிட்டான் என்று சொல்லி மற்றவர்கள் பரிகசிப்பார்கள் அல்லவா? இயேசுவை பின்பற்றினேன் என்று சொல்வதை விட எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் ஆம் என்று சொல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறேன்? கர்த்தர் கேட்கிறார், கேட்டுதான் பேசுகிறார். நீ வரும் பொழுதே செவியை சாய்த்து வா.
பலமுறை படித்த காரியங்கள் எனக்கு அதிர்ச்சி உண்டாக்கும். அவருடைய தொடுதல்கள். தேவா, எவ்வளவு எளிதாக பேசுகிறேன். ஒரு பாமரனுக்கும் படித்தவருக்கும் பேதைக்கும் ஞானிக்கும் ஒருவராகவே வெளிப்படுகிறார். பாரபட்சமற்றவராகவே பேசுகிறார். இங்க இருக்கிற ஒருவர் கூட சொல்ல முடியாது எனக்கு அவர் பேசுகிறது புரியவில்லை என்று. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இயேசு பேசுவது புரியும். ஏனென்றால் புரிய வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் அல்லவா இயேசுவையே அறிமுகப்படுத்தினார். கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நன்றி. எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியவில்லை. காது வேண்டுமானால் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் கவனித்தால் புரியாமல் எதுவும் போகாது. ஆமென். கவனித்தால் புரியாமல் போகாது. காது கேட்காமல் வேண்டுமானால் போகலாம். அதனால தான் கர்த்தர் பேசும்போது எனக்கு பிரமிப்பு. அதுதான், இப்படிப்பட்ட பிரமிப்புகள் சபைகளுக்கு அவசியம். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்ற ஆண்டவர் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அவரை அல்ல. ஆமென். அநேகருக்கு வேண்டிய பதில் இதுதான், அவரை அல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய தோற்றத்தையோ அவருடைய சரீர அமைப்பையோ அவர் எப்படி இருப்பார் என்ற யூகத்தையோ அல்ல. இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்டால் அவரை பார்க்கலாம். என்னை கண்டவன் என் பிதாவையும் கண்டான். ரபியை பார்த்தவர்கள் பிதாவை பார்க்கவில்லை, ஆண்டவராய் பார்த்தவர்கள் தான் பிதாவையும் கண்டார்கள். ஏனென்றால் அவர் தேவனின் தற்சரூபமானவர். ஒரே பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினவர். ஒரு மனுஷனுக்கு ஏற்ற விதத்தில் மகிமையை மறைத்து என்று சொல்லுவேன். மண் குட்டிலே வெளிப்பட்டார். எத்தனை பேருக்கு புரிந்தது? அவருடைய பிரம்மாண்டமான மகிமையில் இறங்கி இருப்பார் என்றால் செத்திருப்போம். அதனால் மகிமையை மறைத்தவராய் மண்கூட்டில் வெளிப்பட்டார். சரீரம் அது இல்லை என்றால் மனுஷன் தாங்க மாட்டான். அவரை தொடலாம், நெருங்கலாம், அவரோடு கூட உண்ணலாம், உறங்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் மகிமை காத்தது, அழிக்க முடியவில்லை. என்றால் தேவன் வைத்த இரக்கம் அது. கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு நான் எடுப்பேன். அநேகருக்கு புரியாத ஆழத்தை சொல்லுகிறேன். கரம் எவ்வளவு நெருங்குகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமை நெருங்குகிறது. கரம் மூடினால் மகிமை கடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கரங்களை தட்டி தேவனே ஹalleluya, எங்கோ இருந்த மகிமை கடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். Some people don't need the touch of God out of fear. What sort of fear? தேவன் இறங்கினால் கிட்ட வர தைரியம் இருக்கிறது தாங்க சரியான பயம். தேவனுக்கேற்ற பயம். ஆண்டவர் கிரியை செய்வது சபையை விட்டு ஓடுறீங்கன்னா அது பிசாசினால் வந்த பயம். ஆமென் என்று சொல்லி நீங்கள் நிராகரியுங்கள் அந்த பிசாசை. தேவனுக்கு ஆமென் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆண்டவர் சபையில கிரியை செய்தா ஐயோ விழுந்து விடுவேனோ என்ற பயம் வருகிறதா? சகோதரா சகோதரி, பாவத்தில் விழுந்து விடுவேனோ என்ற பயம் வந்தால் அது தேவனால் வருகிற பயம். ஆனால் பாவத்தில் விழ பயம் இல்லை, தேவ சமூகத்தில் விழ பயம். இது என்ன பயம்? கேட்டிருக்கிறீர்களா கேள்வியே? அநேகர் எழுதுகிறார்கள், இது கேள்வி. முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும், இது தேவனுக்கேற்ற பயம். அங்கியை போட்டுக்கொண்டு முகத்திரையை வைத்துக் கொண்டு நடப்பது உலகத்திற்கேற்ற வேஷம். இது பிசாசினால் வந்த பயம். என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னை தெரிந்து கொண்டார்கள் என்றா, ஓ இது வெளியரங்கம் ஆயிற்று என்றா, என்ன பயம்? கர்த்தர் மகிமையை கடத்தும் பொழுது அவர் கரத்தினால் மூடினார். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், கடக்கிறது மகிமை, ஆனால் அவர் கரம்
எதுங்க முக்கியம்? மகிமை கண்டால் செத்து போவேன், ஆனால் கரத்தினால் மூடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். It talks about the intimacy of the Almighty. சர்வ வல்லவர் தான், சாதிக்கக்கூடியவா, நினைத்ததை செய்து முடிப்பவா. வல்லமையான வார்த்தைகள். ஆரம்பித்ததை நினைத்தே ஆரம்பிக்கிறவன், இடையில் ஏன் ஆரம்பித்தேனோ என்று நினைக்காதவன். புரிந்து கொள்ளணும் வசனங்களை. நான் ஆழமாய் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டாம். ஆழங்கள். நீ செவியை சாய்த்து வா. ஏனென்றால் நீ வருகிற இடம் பார்க்கிற இடம் இல்லை, கேட்கிற இடம். ஹல்லேலூயா. அநேகரை பார்த்து பார்த்து பழகியே வளர்ந்த நமக்கு ஆண்டவரிடத்தில் எப்படி பழகுவது என்று தெரிவதில்லை. அதனால் தான் கர்த்தர் சொல்லி தருகிறார். பார்த்து பார்த்தே பழகுகிற கூட்டத்தில் வளர்ந்தோம் உலகத்தில். அப்படித்தான் சொல்லி தந்தார்கள் நம்முடைய மூதாதையர், நம்முடைய பெற்றோர்கள், உறவினர். ஏனென்றால் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தது உலகம்தான். பார்த்து பார்த்து பழகணும். நல்லதை பாரு எடுத்துக்கோ, கெட்டதை பாரு விட்டுடு. அதேதானே பிசாசுன்னு சொன்னா ஏவாளுக்கு. கண்ணு தெரியும், தேவர்களை போல இருப்பீர்கள். எதற்கு? நன்மை தீமை அறியத்தக்கதாய். இந்த தேவர்கள் பேசுகிற பேச்சு இதுதான். அதனால்தான் ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு திருவுளம் பற்றினார். மரித்த ராட்சதர்கள் இனி எழுந்திரார்கள். அந்த தேவர்களின் நாமங்களை நான் உச்சரிக்கவும் மாட்டேன். ஏன்? தவறான வழியில நடத்தின தேவர்கள். எத்தனை தேவர்கள் வாழ்க்கையில் இருந்தார்கள். பெற்றோர்களில் இருந்து சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். எத்தனை மூதாதையர்கள் இருந்தார்கள் வாழ்க்கையில, வம்ச வழியில. எத்தனை நண்பர்கள் இருந்தார்கள். பார்த்த காரியங்கள், கேட்ட காரியங்கள். It includes everything. Television, internet, Facebook, WhatsApp. What else up? Everything is about up and high only in this world. For what? எதுவும் தவறல்ல. நான் உபதேசிக்கும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள். ஆனால் இவைகளின் மத்தியில் ஒரு மனுஷன் வளர்க்கப்படும் பொழுது, அதாவது மனுஷியும் கூட, உலகத்தையே பார்த்து பார்த்து கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவராஜ்யத்தின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் மாறும் பொழுது, தேவன் பேசுவதை எப்படி கவனிக்க வேண்டும் என்று அவர்தான் சொல்லி தருகிறார். இங்கே வரும்பொழுது அவரை பார்க்க அல்ல, அவரிடத்தில் கேட்க வருகிறீர்கள். வல்லமையான வசனங்களை நான் இன்று தியானிக்கும்படியே கர்த்தருடைய ஆவியான உதவினா, ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகள் அடுத்தே தங்கும். தங்கும், ஓடாது. கேட்டீர்களா? ஞானிகள் யார் தெரியுமா? சரியான காதுகளை உடையவர்கள். இந்த கர்த்தர் சில விஷயத்தை பேசும்பொழுதே யதார்த்தம். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? இயேசு மனுஷகுமாரனாய் இருந்த பொழுது பேசின வார்த்தைகள் மத்தேயு 18 என்றால் எனக்கு பார்க்க நேரம் இல்லாமல் போனது. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், பேதுருவும் வந்து கேட்டபொழுது சொன்னார், எனக்கு விரோதமாய் என் சகோதரன் பாவம் செய்தார், இல்லை என்றால் குற்றம் செய்தார், நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? Any answer? 70 முறை மட்டும். அப்படி என்றால் அதற்கு ஒரு முடிவில்லை. 70 முறை மட்டும் அப்படி என்றால் அதற்கு ஒரு முடிவில்லை. நான் யோசிப்பேன், 7 முறை மன்னிப்பதே கடினம். செய்யறதே செய்துட்டு அதுவும் பரிபூர்ணமான எண்ணில வந்து சொன்னார்கள் என்றால் 7 முறை என்றால் அது முடிந்தது, பரிபூரணம். இதுக்கு மேல ஒரு ஆள் செய்ய முடியாது. அந்த மாதிரி கட்டங்கள், நிலைமைகள், காரியங்கள். கரெக்ட்? 70 முறை தடவை மட்டும். ஒரு மனுஷனுக்கு நீங்க இப்படி நிபந்தனை போடக்கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி போடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க? உண்மை இருந்தா கையை உயர்த்தி காட்டுங்க. நான் அப்படிலாம் நினைத்தது உண்டு. ஆனாலும் நீங்கள் காட்ட மாட்டீர்கள். என்ன, நீங்கள் தூதர்கள். பாவம் செய்வதையெல்லாம் நானே சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆகட்டும், கேட்கணும் கேள்வியே. 7 முறை மன்னிப்பதை சரியை செய்யாத அநேகர் உண்டு கிறிஸ்தவ உலகத்தில்.
செய்திருந்தால் நீங்கள் பாக்கியவதி, பாக்கியவான்கள். போங்க சிஸ்டர், எனக்கு வந்து அநியாயத்துக்கு 7 முறை கணக்கே விட்டு போச்சு. அவரும் கணக்கற்ற நிலைமை சொல்லி கொடுக்கிறார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே? 70 முறை மட்டும். அப்படின்னா மன்னித்து கொண்டே இரு. ஆண்டவரே நீர் ஆண்டவர், நீர் மன்னிக்கிறீர் என்று சொல்ல வரும் பொழுதே ஒரு மனுஷனுக்கு இப்படி நிபந்தனை போடலாகுமோ? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்ற ரீதியில் வருகிற வார்த்தைகள் அப்படித்தான் ஒப்பிடுவேன். மன்னிப்பும் அப்படித்தான், வேசித்தனமும் அப்படித்தான், எல்லாவற்றிலும் ஆழங்கள் அப்படித்தான். நீங்கள் நினையாதிருங்கள் அது பெரிய பாவம், இது சிறிய பாவம் என்று. சிலர் அப்படியும் நினைக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. என்னென்றால் கிறிஸ்துவை பார்த்தவர்கள் எப்படி பார்த்தார்கள்? சரீர நிலைமையில் சபைகளை பார்த்தவர்கள், சரீர நிலைமையில் ஊழியர்களை பார்த்தவர்கள், ஆவியில் இணையாதவர்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா சபையிலும் இந்த சவால் உண்டு. இது ஒரு சவால் தான். ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை நான் ஊக்குவிக்கத்தக்கதாய், உணர்வேற்றத்தக்கதாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில ஊழியர்களோட இணையாம உருவத்தை பார்த்தவர்கள் இழந்து விட்டார்கள், பார்வையை இழந்தார்கள், பாதையை இழந்தார்கள், நோக்கத்தை தவறவிட்டார்கள். காரணம், தோற்றத்தோடு இணைந்தவர்கள் உள்ளிருந்து வந்த ஜீவனை பெறாதபடி இணைப்பை இழந்தவர்கள். இயேசுவோடும் அப்படி ஆயிரக்கணக்கில் கூட்டங்கள் நெருங்கினார்கள். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் சிலர் தான். காரணம், அவர்கள் தோற்றத்தை தாண்டி ஆவியில் பெற்றுக் கொண்டவர்கள். கவனிங்கள், கடிந்து கொள்ளுதலை என்று வரவில்லை, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும். முக்கியமான வசனங்கள் தான். எனக்கு இப்போது திசை மாறி கொண்டிருக்கிறது, சமயமும் கடந்து கொண்டிருக்கிறது. கவனித்து கேளுங்கள் சபையே, சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு நிபந்தனை கொடுக்கிற தெய்வம் தெய்வமாய் இருந்தால், அப்படியெல்லாம் கேட்கணும் கேள்வி, தெய்வமாய் இருந்தால் நீ தெய்வம் என்பதை காட்டு, இல்லை என்றால் நிரூபி என்று ஒரு சவாலை சொல்வதற்கு முன்னே தெய்வம் நிரூபித்து விட்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். போதுமா? அன்று செய்தார் என்று விட்டு விடுங்கள். இன்று எப்படி? உயிரோடு இருக்கிற ஒருவரும் பேச துணியாதிருங்கள். அதற்கு முன்பாக ஒன்றை சொல்லுகிறேன், என்ன கூட துணியாதிருங்கள், நீங்கள் ரட்சிப்புக்கு தகுதியானவர்கள் என்று இல்லை, மகிமைக்கு தகுதியானவர்கள் என்று இல்லை, பரலோகத்திற்கு தகுதியானவர்கள் என்று இல்லை. இதுதான் அந்த அன்பின் சொரூபி காட்டி இருக்கிற அடையாளம். எவ்வளவு மன்னிப்பீங்க? இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி, ஆண்டவரை என்னை மன்னிக்க சொல்லுகிறீர் என்றால் நீர் யார்? கேட்பீங்களா அப்பா அம்மா கிட்டே? நீ என்ன சொல்றது? பெத்ததுனால வந்த புண்ணியம். ஆண்டவர் உங்களுக்கு ஆவியின் பிதா என்று தன்னை, அதாவது எங்களுக்கு நமக்கு ஆவியின் பிதா என்று தன்னை அழைத்துக் கொள்ள பாத்திரர் என்றார். அப்படி என்றால் ஜீவனுக்கே அவர் அதிபதி என்றார். தாய் தகப்பன்களை முன்குறித்து இன்ன குடும்பத்தில், இன்னாரிடத்தில், இன்ன தேசத்தில், எல்லைக்குட்பட்ட வீட்டில் பிறக்க வேண்டும் என்று முன் எழுதினார் என்றார். நாம் தடவியாகிலும் அவர் கர்த்தர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பை நெருக்கி இருப்பார் என்றார். அவருக்கு அதிகாரம் இல்லை. ஏன் நீர் மன்னிக்க சொல்லுகிறேன் என்பது ஒரு குறிப்பு. மன்னிக்க சொல்லுகிறவர் மன்னிப்பதில் சிறந்தவர். அதுதான் சங்கீதம் எல்லாம் வாசிக்கும் பொழுது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எவ்வளவு வல்லமையான இணைப்பு. Amen. God is the God who is able to forgive. That's why he is feared. ஒரு தெய்வத்தை பார்த்து பயப்படணும்னா என்னத்திற்கு பயப்படணும்னு ஆண்டவர் சொல்லிக்கிறா? என்னடா, நான் மன்னிப்பதில் பெரியவர். ஒரு பாவி மன்னிக்கப்படும் பொழுது வருகிறது பாருங்க ஒரு பயம். ஓ, இவ்வளவு அன்பான தெய்வம் ஐயா, எவ்வளவு பெரிய தேவன் என்னை மன்னித்து விட்டா, ஓ எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதுதான் தேவனுக்கு பயப்படும் பயம்.
இப்படிப்பட்டவங்க பாவத்தில் இருந்தாலும் விட்டுட்டு ஓடி வருகிறார்கள், பாவத்தில் விழுந்தாலும் எழுந்து கொள்ளுகிறார்கள். உலகமும் மாம்சமும் சிற்றின்பமும் மயக்கினாலும் சீப்போ என்ற அருவருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய மன்னிப்பு வரும் பொழுது மனம் திரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறேன். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒன்றை உங்களையும் என்னையும் செய்ய சொல்வதற்கு முன்பாக அவர் செய்கிறவருங்க. செய்தவர் அல்ல, செய்கிறவர், செய்ய போகிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய கிறிஸ்து என்றார். அவருடைய கிருபை இதுதான், அவருடைய குணாதிசயங்கள். நீ மன்னி என்று சொல்லுகிறாண்டா, அப்பா அப்பெல்லாம் மன்னித்த, இன்னும் அவங்க மாறல, இன்னும் அவங்க பழக்கத்தை விடல, இன்னும் அவர்கள் ஒப்புரவாகல, நான் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்க, நான் எப்போது அவர் இடத்துல சரியா இருக்கிறனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். பொய், மிகப்பெரிய பொய். கர்த்தர் ஆசீர்வதிப்ப காரணம், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ இரக்கமாயிருப்பேன். கிருபை. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவது கிருபை. ஆனா அந்த கிருபைக்கு பாத்திரவனை அழைத்த பிறகு அவர் கேட்கும்படி அழைக்கிறாரே. ஏன் கேட்க வேண்டும்? அந்த கிருபையில் அவன் இருக்க வேண்டும், அந்த கிருபையில் அவள் இருக்க வேண்டும். என்ற சத்தியமும் கிருபையும் பிரிக்கப்பட முடியாதது. ஆனால் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய கிருபை, தகுதியை வைத்து அல்ல. இந்த கர்த்தர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லி தருகிறார் என்றால் அவர் செய்கிற தேவன், அதனால் தான் சொல்லி தருகிறார். ஏன் கடிந்து கொள்ளுதலை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அவர் கடிந்து கொள்ளுகிற தேவன், அதனால் தான் கேட்க சொல்லுகிறார். ஆமென். முக்கியமான விஷயம், வாசிக்காமல் திரும்ப வேண்டாம். நீதிமொழிகள் 13 விரைவாக, Proverbs chapter 13 1-3 சொல்லும்பொழுது விரைவாக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் நேரம் எடுத்து நான் பேசுகிறேன். Proverbs chapter 13 1-3 verse number 18 புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். பாருங்கள், எல்லாரும் இல்லை, முக்கியமான தருணங்கள் நீங்கள் தவறவிடக்கூடாது. அதற்குத்தான் இப்படி பேசுகிறேன். முக்கியமான தருணங்கள் ஏனென்றால் சில நிமிடங்களே உள்ளது. புத்திமதிகளை தள்ளுகிறவன் என்று பலமுறை படித்த வசனங்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், இது எனக்கு தெரியுமே ஆண்டவரே, நான் செய்யக்கூடாதுதான் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற காரியங்கள். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஆமென் என்று சொல்லுங்கள். நீங்க சொல்லும் பொழுது நான் காரியத்தை முடிப்பேன். என்னை பாருங்கள், முடிக்கும் பொழுது நன்றாக இருக்கிறது கேட்க அல்ல. எத்தனை பேர் கனமடைவான் என்ற வார்த்தையை பிடித்து வாசித்தீர்கள்? இப்பொழுது கர்த்தர் பேசும்போது செவி சாய்த்து வா என்றால் என்ன அழகாக சொன்னார். என்னை பார்க்கவா என்று சொல்லவில்லை, என்னை தரிசிக்கவா என்று அழைக்கவில்லை. உன் செவி சாய்த்த இடத்தில் வா, வந்து கே, அப்பொழுது உன் ஆத்துமா பிழைக்கும். இப்போது கவனிக்கிற விஷயத்தில் முக்கிய விஷயம், நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்றால் சந்தோஷம்தான், நிறைய பேர் இல்லை, எல்லாருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நீ கனமடைவாய். இந்த வருஷம் வாக்கு தத்தம் உங்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா கேட்டுக்கொள்ளுங்க. நீ கனமடைவாய். சொல்லுங்கள், நான் கனமடைவேன். இந்த வருஷ வாக்கு தத்தம் சபைக்கும் அதுதான். செல்வாக்கு, அங்கீகாரம், தேவனால் வருவது, தேவனால் வருகிற மேன்மை, கணம். நீ கனமடைவாய். சந்தோஷமா இருக்க இல்லையா? அதையாவது ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தால் தேவனே பிரமிக்கிறார். நான் கனமடைவேன் என்று சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனால் ஒரு முக்கிய குறிப்பு, கனம் எப்படி வரும்? நன்றாய் அறியணும். பார்த்து 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 வீங்குவதனால் வருவதல்ல கணம். தலை வீங்குகிறது என்று சொல்வார்கள் அல்லவா, பெருமை, தலை கொள்ளா பெருமைங்க. அப்படியே தலை கொஞ்சம் வீக்கமாகிறது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் கொண்டு வரும். இது என்றால் ஞானத்திற்குரிய விஷயங்கள். படிக்க கூடாதெல்லாம் படிச்சு இழைச்சு போற சந்ததி நம்ம. ஆனா கர்த்தருக்குள்ள படித்துக் கொண்டவர்கள் எல்லாம் கணம் பெற்ற சந்ததி. ஹல்லேலூயா என்ற இந்த கணத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள். தேவைப்படும் நுழைந்து கொள்ளுங்கள். நீங்க கணமடைய. என் அப்பா எல்லாரையும் கனமடையத்தக்கதாகவே அறிந்தார். கனத்துக்குரிய பாத்திரங்களாகவே அறிந்தார். யாரையும் கனவீனப்பட்ட பாத்திரங்களாக அவர் அறிந்து கொள்ளவே இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பே கனத்துக்குரியது. ஏனென்றால் ரட்சித்தவர் கனத்துக்குரியவர். ஒரு கனத்துக்குரிய தகப்பனின் பிள்ளைகள் கனவீனமாய் இருக்க முடியாது இல்லையா? பெற்றெடுத்த தகப்பனை வைத்துத்தான் கனம். எந்த அப்பாவோட பிள்ளை என்பதை சொல்லிக் கொள்ளத்தான் கனமும் சொல்லிக் கொள்ளப்படுகிறது. யார் வீட்டு பிள்ளை என்று கேட்கிறார்களே, அது கனத்துக்குரிய வார்த்தை. யார் வீட்டு பிள்ளையோ அப்படின்றால் பரிதாபத்திற்குரிய வார்த்தை. யாரடா உன்னை பெற்றான் அப்படி என்று சொல்லுவதை நான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன். என்றாலும் அப்படி கேட்டார்கள் என்றால் பழிவாங்குதலுக்குரிய வார்த்தை. பெற்றெடுத்த ஸ்தானம் முக்கியம். ஏனென்றால் பெற்றெடுத்தவர் அப்படிப்பட்டவர். நீ ஆவியில் மறுபடியும் பிறந்த ஜனம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கனமடைவாய். ஆனால் யாருக்கு கனம் என்பதையும் கர்த்தர் பேசுகிறார். என கவனிங்க, நிறைய பேர் கடிந்து கொள்ளுதலை தவறாய் புரிந்திருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே கவனிங்கள். கடிந்து கொள்ளுதல் என்றால் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். சும்மா திட்டுகிற காரியங்கள் அல்ல. தேவன் பேசினால் அதுதான் கடிந்து கொள்ளுதல். கர்த்தர் பேசினால் அதில் ஜீவன் உண்டு. அவர் அற்றவும் தேற்றவும் ஒரு வாக்கவும் கடிந்து கொள்ளவும் சீர்படுத்தவும் சீர் பொருந்தவும் பேசுவார். யாரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது என்று கவனிங்க. அதுக்குதான் கவனிக்கணும். பார்க்காதீங்க, கவனிங்க. நிறைய பேர் பார்த்து பார்த்து பழகுகிறீர்கள், அதனால தான் பிரச்சனை. ஆவியில பழகுகிற காரியங்கள் கண்களை வைத்தல்ல, ஆவியை வைத்து. சத்தியத்தினால் வருகிற கவனம், சத்தியத்தினால் வருகிற பழக்கம், சத்தியத்தினால் வருகிற உறவு, சத்தியத்தினால் வருகிற தொடர்பு, சத்தியத்தினால் வருகிற இணைப்பு. கவனிங்க. கர்த்தர் சொல்றார், கனமடைவா. நான் முடிக்க போகிறேன். ஏன் கனம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமான சத்தியம் அதெல்லாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன். இங்க இப்ப இதை சொல்லுவோமே, தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். இந்த வருஷம் வாக்குத்தத்தமா யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அதையெல்லாம் வாக்குத்தத்தமா எடுக்க மாட்டோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் அல்ல, ஆசீர்வாதமே வாக்குத்தத்தம். தரித்திரத்தையும் லட்சையும் அடைவாய். பிடிக்கவே இல்லை. ஐயோ, அது எனக்குரியதே இல்லை. ஆனால் கனமடைவாய், அதுவே எனக்குரிய. அப்படி என்றால் கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். எவ்வளவு நல்ல பாத்திரங்கள் இந்த கனத்துக்குரிய பாத்திரங்கள் என்றால், நன்மையை உடையவர்களோ பரிபூர்ணமானவர்களோ எல்லாம் வல்லவர்களோ நல்லவர்களோ அல்ல. ஆனால் நன்மை வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கடிந்து கொள்ளப்படும் பொழுது திருத்திக் கொள்ளுகிறவர்கள். எனக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி இதில் உண்டு. அப்படி என்றால் எல்லாருக்குமே இது தேவை. நான் கடிந்து கொள்ளப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறேன் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் அது சாத்தானால் வந்த தந்திரம், அது வஞ்சகம். It's a deception to believe a lie from the devil. நடை காணிக்கணும். நான் கடிந்து கொள்ளப்பட முடியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நன்றாய்த்தான் இருக்கிறேன் நினைப்பீர்கள் என்றால் அது பொய், பிசாசினால் வந்த வஞ்சகம். ஏன் தெரியுமா? கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவனோ கனமடைவான். அப்படின்னா எல்லாருக்குமே அது வர வேண்டும் என்ற அர்த்தம். See, அங்கே பிலிவர்ஸ் அன்பிலிவர்ஸ் வேற என்ன, பணக்காரன் ஏழை படித்தவர்கள் பேதை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. கவனிக்கிறவனோ தள்ளுகிறவனோ, அவ்வளவுதான். முடிந்ததா? இதுல எனக்கு இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த தரித்திரம் என்ற வார்த்தை வருகிறதே பைபிள்ல, சரியாய் சம்பாதிக்காததினால், சரியான கம்பெனியில் வேலை செய்யாததினால், சரியான பாஸ் இல்லாததினால், தண்ணி இல்லாத ஊருக்கு என்னை அனுப்பிவிட்டபடியினால். ஏன் அனுப்பினார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். தரித்திரனானே, லட்சையை அடைந்தேன் என்று வேதம் சொல்லவில்லை.
நான் ஒரு ஐடி கம்பெனியில் இல்லாததினால், டீ விற்பதினால் தரித்திரனானே, லட்சையடைந்தேன் என்று வேதம் சொல்லவில்லை. ஆமென். சந்தோஷமான சத்தியமா இது? யாருக்கு தரித்திரம்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாருங்க, எழுதி எழுதி கட்டி இருக்கிறாருங்க. நீ தரித்திரமும் ரட்சையும் உடைய ஆளுனா ஒரே ஒரு விஷயம், புத்திமதிகளை தள்ளுகிற ஆள், அவ்வளவுதான். இந்த புத்திமதியை தள்ளுகிற எல்லாருக்கும் தரித்திரம் இருக்கு. அதுதானா விஷயம்? அவ்வளவேதான் விஷயம். புத்திமதியை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுகிற ஞானியின் காது உங்களிடத்தில் தங்கி இருக்கிறது என்றால் நீங்கள் கனமடைகிற பாத்திரம். கரங்களை தட்டி எழுந்திருந்து நில்லுங்கள், பார்ப்போம். நேரம் முடிந்ததா இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா நாம் ஜெபிக்கணும். இப்போ எத்தனை பேர் ஜெபிக்க சந்தோஷப்படுகிறேன்? ஐயா, இவ்வளவு நாள் இந்த ரகசியம் எனக்கு தெரியலையே ஐயா. யோசேப்பு அடிமையா இருந்தான், ஆனால் ஒரு நாளும் ஏழையா இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா சொல்ல முடியும்? அடிமையாய் இருந்தான், ஆனால் ஏழையாய் இல்லை. செல்வாக்குடையவனாய் இருந்தான், கனம் பெற்றவனாய் இருந்தான். ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். குழியோ சிறைச்சாலையோ அரண்மனையோ யோசேப்புக்கு ஒன்றுதான். ஏனென்றால் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாக என் தேவாதி கர்த்தர், தேவாதி தேவன் அவர். கரங்களை நல்ல சந்தோஷம். அவர் கூட இருந்தா, அவர் கூட இருந்தா போதும். எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? நிறைய பேர் ஒரு 2 நிமிஷம் கொடுப்பா. நிறைய விஷயம், என் வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார், ஒருத்தரும் இல்லை. தரித்திரர்களின் பாடல். ஆனால் கனம் பெற்றவர்களின் பாடல், என்னோடு இருக்கிறவர் அவர், அவர் ஒருவர் இருந்தால் போதும், வேறு எவரும் அவசியம் இல்லை. இது நல்ல சந்தோஷம். தினம் யோசிப்பவர் எதினா, இது எதினா, என்னோடு வருவதினா, எதினா, என்னோடு வருவதினா, எதினா, இது எதினா, என்னோடு வருவதினா, எதினா, என்னோடு வருவதினா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. ஹல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவின் நீரை மாற்றும் என் நேசரினோடுண்டு. இன்றைக்கு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையோ, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் உன் குடும்பத்தோ, மாறாவின் நீரை தேனாக மாற்றும். அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். என் ஏக்கமெல்லாம் என்னை தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என்னை தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கரங்களை தட்டி, தேவா நான் எதினா விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினா விசேஷித்தவர்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க, எதினால் நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு சொல்லுங்க, எதினா நீர் என்னோடு வருவதினால். எதினா தெய்வமே நீர் என்னோடு. திரும்ப எதினால். எதினா இது எதினா நீர் என்னோடு எப்பொழுதும். எதினா இது எதினா நீர் என்னோடு. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த பாதையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த நஷ்டத்திலும் என்னோடு வருவதினால். முடிந்த மட்டும் கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷனனமோ, ஓ ரக்கோனலமா. என்னோடு வருகிற தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் கூட வருகிற நபர் யார்? அவரே செல்வாக்குடைய நபர், அவரே அங்கீகாரம் பெற்ற நபர். உலகம் கொடுக்கிற செல்வாக்கு உலகத்தோடு போய்விடும், உலகம் கொடுக்கிற அங்கீகாரம் மறைந்து போகும். ஆனால் தேவனால் வருகிறது நிலைத்திருக்கும். இந்த காலை வேளையில, அப்பா உங்க பக்கத்துல என்னை வைத்துக் கொள்ள ஒரு இடம் உண்டா? அந்த இடத்திற்கு நான் வருகிறேன், அந்த இடத்தில் நான் இருப்பேன், அந்த இடத்தை நான் பெருமையோடு பற்றி கொள்ளுவேன். உலகம் மாம்சம் பிசாசு கொடுக்கிறதை அருவருத்து வேண்டாம் என்று சொல்லி என் அப்பாவோடு இருக்கிறதை பற்றி கொள்ள பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிற தேவஜனமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பெற்றுக்கொள். ஒரு மகிமை, ஒரு மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது, இறங்க ஆரம்பித்து விட்டது. சிறிய ஆலயத்திலும் வெளியே நின்று கொண்டு கரத்தை உயர்த்தி, அப்பா எது வேண்டுமானாலும் போகட்டும், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், எனக்கு வேண்டியது உம் பக்கத்தில் ஒரு இடம். வெட்கமற்ற சந்ததி எது தெரியுமா? தேவனையே மகிமையாக பெற்றுக்கொண்ட சந்ததி. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். உமக்காக ஒருவர்கள் கூட்டத்தினராய் அல்ல, தேவனோடு நிற்கிறவர்களாய். யோசேப்பை போல, எஸ்தரை போல எங்களுக்கு ஆட்கள் தேவை என்று நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரித்த பிள்ளைகளை ஒருவரும் மறைக்க முடியாது, ஒருவரும் சபிக்க முடியாது, ஒருவரும் அதைரியப்படுத்தவே முடியாது. அவர்களை கலக்குகிறவர்களை நீ கலக்குகிறீர். உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நான் விரோதிக்கிறேன், உன்னை எதிர்க்கிறவர்களை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லவில்லையா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். பரிசுத்த ஆவியானவரை நீர் இறங்கி இருக்கிற வைராக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியிலும் என்னை பார்த்து கொண்ட ஜாதிகள் உண்டு, ஜனக்கூட்டம் உண்டு. தேவனை நீர் பிரித்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், அறிந்திருக்கிறவர் என்றால் நிரூபியம். ஜனக்கூட்டங்களுக்குள் சாட்சியாய் வையும், ஜனத்துக்கு தலைவர்களாய் அதிபதிகளாய் வையும். அதுதான் நீ நிரூபிக்கிற காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த கணத்தை நான் பேசும் பொழுது கணத்துக்குரிய கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது தங்கட்டும் ஐயா. உம்முடைய ஜனத்திற்கு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஜனத்தை கணத்துக்குரியவர்களாய் நீ அறிந்திருக்கும் பொழுது கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது அவர்களிடத்தில் தங்கட்டும். அது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலாய் அவர்களுக்கு வரட்டும். அப்படி சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளும். உம்முடைய கிருபை தொடர்ந்து மகிமைக்குள் எங்களை காத்து கொள்ளட்டும். மகிமையை பெருமையாய் பெற்றுக்கொண்ட சந்ததியை உலகம் பார்க்கட்டும் ஐயா. அதுதான் பெருமை என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து ஜீவிக்கட்டும். உம்முடைய ஜனத்தை நான் உம்முடைய ஊழியக்காரியை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் இருப்பார்கள்.
பிசாசோ உலகமோ அவர்களை சபிக்க முடியாது. சபித்தாலும் பலிக்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சத்தமாய் ஆமென். ஹalleluya. ஹalleluya.